சட்டமன்ற தேர்தலில் வாக்களிப்பதற்காக சென்னையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு செல்ல போதிய பேருந்துகள் இல்லாததால் மக்கள் விடிய விடிய காத்திருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் கடும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக சென்னையில் இருந்து கிளம்பிய பேருந்துகளும் மிக தாமதமாக சென்று கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. எப்போதும் போல வாக்களிக்க சொந்த ஊருக்கு செல்ல ஆயிரக்கணக்கான மக்கள் சென்னையில் இருந்து நேற்றிரவு கிளம்பினர். ஆனால் சென்னை நகர்ப்பகுதியில் இருந்து பேருந்து நிலையத்திற்கு செல்லவே கடுமையான போக்குவரத்து நெரிசலை எதிர்கொண்ட நிலையில் பேருந்து நிலையத்திலும் பல மணி நேரம் பேருந்திற்காக பயணிகள் காத்திருந்ததாக கூறப்படுகிறது. போக்குவரத்தை நெறிப்படுத்த முறையான வசதிகள் செய்யப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. ஜிஎஸ்டி சாலையிலும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் பேருந்து நிலையத்திற்கே பலர் காலதாமதமாக வந்துள்ளனர். அதிகாலை வரை பலர் பேருந்து நிலையத்திலேயே காத்திருந்ததாகவும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர். மேலும் முன்பதிவில்லாத பேருந்துகள் சரியான நேரத்தில் இயக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனால் போக்குவரத்து ஊழியர்களுடன் பயணிகள் சிலர் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். இதன் காரணமாக வாக்குப்பதிவு நேரத்தை 2 மணி நேரம் நீட்டித்து இரவு 8 மணி வரை வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும் என தவிக தலைவர் விஜய் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளார். ஆனால் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கூடுதலாக 6000க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டதாகவும் கடந்த 3 நாட்களில் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் சொந்த ஊர்களுக்கு சென்றுள்ளதாகவும் போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. மேலும் இன்று காலை நிலவரப்படி பேருந்து நிலையங்களில் யாரும் காத்திருக்கவில்லை என்றும் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் போக்குவரத்து துறை குறிப்பிட்டுள்ளது.